Hi friends, welcome to Krish Smart Kids Academy. This is Sangeeta Ravi. எங்க அகாடமில நிறைய கோர்சஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ரூபிக்ஸ் கியூப் மொசைக் ஆர்ட், கேரளா மியூரல் பெயிண்டிங், இப்படி வித்தியாசமான நிறைய ப்ரோக்ராம்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஏப்ரல் மந்த்ல நாங்கள் நடத்தின ஸ்கந்த சஷ்டி கவசம் வித் ரூபிக்ஸ் கியூப் மொசைக் ஆர்ட்ன்ற ஒரு புதுமையான ஒரு யுனிக்கான ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். முகப்பேர் ஈஸ்ட் சக்தி விநாயகர் கோயிலில் 12 பசங்க சிறுவர்கள் சிறுமியர்கள் 350 ரூபிக்ஸ் கியூபை யூஸ் பண்ணி ஸ்கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டே முருகப்பெருமானுடைய உருவப்படத்தை 20 நிமிஷத்துல கொண்டு வந்தாங்க. அது ஒரு ரொம்ப புதுமையா அண்ட் வித்தியாசமான ஒரு முயற்சியா இருந்தது. அங்க இருந்த பக்தர்கள்ல இருந்து கோயில் நிர்வாகிகள்ல இருந்து எல்லாருமே அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அது ஒரு சின்ன ப்ரோக்ராமா பண்ணோம். பட் நம்ம பெரிய அளவில் ப்ரோக்ராமா ஆகஸ்ட் மந்த்ல இல்லை செப்டம்பர் மந்த்ல நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியா இருக்கும். 50 பசங்க ஸ்கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டே இந்த முருகப்பெருமானுடைய உருவப்படத்தை கொண்டு வருவாங்க. அதே சமயம் பெரியவங்களும் இணைஞ்சி கந்த சஷ்டி கவசம் பாடி அந்த உலக சாதனை நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். இந்த ப்ரோக்ராமுடைய முக்கிய ஒரு நோக்கமே என்னன்னா, சிறுவர்களுக்கு விளையாட்டு மூலம் நம்ம ஸ்கந்த சஷ்டி கவசத்தை டீச் பண்றது. சாதாரணமா ஒரு சின்ன குழந்தைக்கு போய் நீங்க ஸ்கந்த சஷ்டி கவசம் சொல்லி கொடுத்தா கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டா கத்துக்க மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விளையாட்டு மூலம் இந்த ஸ்கந்த சஷ்டி கவசத்தை நாங்கள் சொல்லி கொடுத்து இது ஒரு உலக சாதனையா அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியா ஒரு பரிசுகள் கொடுத்து அவங்கள ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரியான நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுடைய பசங்க இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா கண்டிப்பா சேர்க்கலாம். 16 இயர்ஸ்க்குள்ள எந்த பசங்களை 6 இயர்ஸ் to 16 இயர்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் இந்த கோர்ஸ்ல. ரூபிக்ஸ் கியூப் மொசைக் ஆர்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். பெரியவங்க ஸ்கந்த சஷ்டி கவசம் மட்டும் பாடி இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில கண்டிப்பா பங்கு பெறலாம். எந்த கோயில்ல எந்த டேட்ன்றது இன்னும் நிச்சயமாகல. கண்டிப்பா அதை பத்தின டீடைல்ஸ் உங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் சென்னை முகப்பேர் ஈஸ்ட்ல இருக்கிற சக்தி விநாயகர் திருக்கோவில தான் நாங்க பண்ணோம். ரொம்பவே சிறப்பா நடந்தது. அந்த கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள்ல இருந்து கோயில் நிர்வாகிகள் எல்லாருக்குமே நாங்க பண்ண நிகழ்ச்சி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கோயிலுடைய நிர்வாகி திருமதி ஜெயலட்சுமி அவர்களுடைய கருத்துக்களை இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம்மா, நீங்க நம்ம ப்ரோக்ராம் பாத்தீங்க. நம்மளோட சஷ்டி கவசம் வித் ரூபிக்ஸ் கியூப் மொசைக் ஆர்ட், இதுதான் உலகிலேயே முதல் கான்செப்ட் நம்ம புது கிரிஷ் ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சோ உங்க கோயில்ல தான் நம்ம, அதாவது சக்தி விநாயகர் கோயில் முகப்பேர் ஈஸ்ட்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எனக்கு இந்த ஐடியா வர்றதுக்கு காரணமே இந்த கோயில் தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பக்கத்துலயே இந்த கோயில்ல சஷ்டி கவசம் எப்ப பார்த்தாலும் பாடுவாங்க, நிறைய பஜனைகள் நடக்கிறத கேட்டுதான் எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது. சோ நீங்க இந்த ப்ரோக்ராம பார்த்ததால உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியுமா எங்க கூட? கண்டிப்பா. என் பேர் ஜெயலட்சுமி, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிட்டையர்டு. இங்க கோவில் பக்கத்துலயே எனக்கு வீடு. அதனால நான் பசங்க எல்லாம் அமெரிக்கால இருக்கிறதுனால நானும் எங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கிறதுனால இந்த கோயில சர்வீஸ் பண்றேன். இதை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொடுத்து வச்சிருக்கோம் சின்ன பசங்க சஷ்டி கவசம் பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரி ரூபிக்ஸ் கியூபை வச்சு நல்லா அவங்க அதை முருகரை அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருந்தது. சஷ்டி கவசம் வேற சின்ன பசங்க வச்சு சொல்ல வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் கடவுள் முருகரை பத்தி தமிழ்லயே அவங்க சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதை ப்ராக்டிஸ் பண்ணி படிக்க வச்சதுக்கு. நான் ஒரு தடவை பசங்க யூஎஸ்ல இருக்காங்கன்னு பார்க்க போயிருக்கும் போது
அங்க வந்து கீதை 700 பாட்டையும் பிராக்டிஸ் பண்ணி படிக்க வச்சுங்க. அவங்க வந்து இதுக்கு சார்ஜ் $5,000 செலவு பண்ணி அந்த பசங்களை படிக்க வைக்கிறாங்க 700 பாட்டம். அப்ப நினைச்சுக்கிட்டேன், நம்ம சென்னையிலயும் இது மாதிரி யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஆசையா இருந்தது. அந்த இது வந்து சீக்கிரம் நிறைவேற்று சங்கீதா மேடத்தினால. அவங்க வந்து சஷ்டி கவசத்தை படிக்க வச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சின்ன பசங்க அதுவும் தமிழ்ல கிளீனா சொல்லிட்டு அந்த கியூபை வந்து கையில வச்சுக்கிட்டே சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ரெண்டுலயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க, இதுலயும் பண்றாங்க, வாயால சஷ்டி கவசம் சொல்றாங்க. இது ரொம்ப சின்ன வயசுலயே பிராக்டிஸ் பண்றதுனாலது. அம்மா அப்பா எல்லாம் கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ணணும். தொடர்ந்து இதே மாதிரி சஷ்டி கவசம் அவங்க டெய்லி சொல்ற மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். சமைக்கிட்ட தான் போய் சொல்லணும்னு இல்லை, நம்ம என்ன ஏதாவது வேலை செஞ்சுட்டு கூட அதை சொல்லி பிடிக்கலாம். அந்த பழக்கத்தை மட்டும் விடாம சொல்லணும். அந்த முருகரை வந்து அப்படியே நேர கொண்டு வந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு. அது இந்த கோயில்ல செஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க எங்கேயும் செலவு பண்ணாம இங்கேயே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப எல்லாரும் எல்லா பேரண்ட்ஸும் இதே மாதிரி பிள்ளைங்களை சேர்த்து படிக்க வைக்க சஷ்டி கவசத்தை. சஷ்டி கவசம் பாடுறதே நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்பையும் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் முருகன்கிட்ட ஒவ்வொரு உறுப்பா அதை பாடி இருக்கிறாரு. அதை வந்து நம்ம இந்த டெய்லி சொல்றதுனால நமக்கு வந்து எந்த பிணியும் வராது. நமக்கு ஏதாவது உடம்பு செல்லாம ஆனா கூட இதை சொன்னா கண்டிப்பா போயிடும். எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாதவங்க எல்லாம் சஷ்டி கவசம் படிச்சு குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு கண் கூட நான் பார்த்திருக்கேன். அதனால இந்த பசங்களை வந்து விடாம சஷ்டி கவசம் சொல்ல வைங்க. தமிழ்ல சொன்னது ரொம்ப ஆச்சரியம். அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல இவங்க சஷ்டி கவசம் சின்ன பிள்ளைங்களை பாட வச்சது ரொம்ப கிரேட். எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் கோவில்ல. எல்லாருமே சின்ன வயசுலயே சஷ்டி கவசம் படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு மனசுல வந்து எது படிச்சாலும் நல்ல மனசுல பதியும். அதை விடாம அவங்க படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். அது சாமி கிட்டதான் உட்கார்ந்து சொல்லணும்னு கிடையாது. ஏதாவது நீங்க அவங்க ஏதாவது ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குளிச்சுக்கிட்டோ எது இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க டெய்லி சொல்ற பழக்கத்தை மட்டும் நீங்க விடாம பாத்துக்கணும். அது சின்ன வயசுல அவங்க சொன்னது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட அவங்க சொல்றத பார்த்தோம். கையும் வேலை செய்து வாயும் சொல்லுது, ரெண்டும் அவங்களுக்கு ஒன்னா வர. மூளையும் வேலை செய்யுது. மூளை இருந்தாதான், மூளை வேலை செய்தாதான் அந்த இது பண்ண முடியும். ஏன் ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி நம்ம வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு பெரிய லெவல்ல பிளான் பண்ணிருக்கோம். இன்னும் டேட்ஸும் கோயிலும் வந்து இன்னும் நிச்சயமாகல. அது கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்களும் வந்து கண்டிப்பா கலந்துக்கணும். ரொம்ப சந்தோஷம். வேர்ல்ட் ரெக்கார்ட் கண்டிப்பா சீக்கிரம் ஆயிடும். ஏன்னா எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சஷ்டி கவசம் படிக்காதவங்களே கிடையாது. அதனால கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகி கின்னஸ்ல வரணும் உங்க பேரு. கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்.